ஒரு போட்டி அறிவித்தார்களாம். இந்த குட்டையை, இந்த குளம் மாதிரி ஒரு குளம், தண்ணி இருக்கிறது, கொஞ்சம் ஆழமாக இருக்கிறது, இந்த குளத்தை நீந்தி வருகிறவர்களுக்கு 1 கோடி ரூபாய் பரிசு என்று சொல்லி அவர்களை அனௌன்ஸ் பண்ணார்கள். அப்பொழுது நிறைய பேர் வந்துட்டாங்க. நல்ல திறமைசாலியான நல்ல நல்ல குடும்பத்தில் இருக்கிறவர்கள், நல்லா ஸ்விம்மிங் பண்ணுறவங்களாம் வந்துட்டு இதை பார்த்த உடனே, ஐயா நான் எப்பேற்பட்ட சுமர், நான் எப்படிப்பட்ட நீச்சல் வீரர், இந்த போய் தாண்டுறதா, என்ன இதுப்பா அப்படின்னு எங்களுக்கு ஒரு மரியாதை இல்லை. நாங்கள் எவ்வளோ லென்த்து ஸ்விம்மிங் பண்ணுவோம், கடல்லே ஸ்விம்மிங் பண்ணுவோம் அப்படின்னு அவங்க சொல்லி அப்படி ஏளனமாக பார்த்தாங்க. அப்போ சொன்னாங்களாம், 1 கோடி ரூபாய் ப்ரைஸ் எதுக்குன்னா, பரிசு இந்த குளத்தும் ஃபுல்லாக மொத்தம் முதலைகள் இருக்கிறது. அப்போ தான் பார்த்தாங்க, கவனிச்சாங்க, உள்ள முதலைகள். இந்த முதலைகள் இருக்கிறது நீங்கள் குதிச்சு தாண்டி அங்கே ஸ்விம்மிங் பண்ணி வந்துடும் போது எல்லாரும் போயிட்டாங்க. ஒருத்தர் எல்லாம் வீராதி வீரர்கள், எல்லாம் நீச்சல் வீரர்கள் எல்லாம் போயிட்டாங்க. வானாம்பா நம்ம உயிர், இந்த 1 கோடி ரூபாய்க்கு நம்ம உயிர் போயிடும், ரொம்ப நாள் இருந்து நிறைய சம்பாதிக்கலான்னு போயிட்டாங்க. ஆனால் திடீர்னு ஒருத்தர் தண்ணிக்குள்ள விழுந்து வேகமாக பட்டால் 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 அடிச்சு தண்ணி அடிச்சு பயங்கரமாக அவர் கடந்து வந்து ஏறி ஓடி வந்துட்டார். அப்போ எல்லாருக்கும் ஆச்சரியம், என்னடா இது அப்படின்னு சொல்லி அப்போட எல்லாம் அரேஞ்ச் பண்ணுறாங்களாம். ஃபோட்டோ கேமராமேன்லாம் வந்து ப்ரைஸ் எல்லாம் கொண்டு வராங்களாம். எப்படிப்பா நீ, அவர் பதில் சொல்லவே இல்லை. எப்படிப்பா நீ வந்த, எவ்வளோ பேர் வந்தாங்க, வரல குதிக்கலையே, நீ எப்படிப்பா வந்த, அவர் பதில் சொல்லலை. அவர் உடனே எல்லாரும் வந்தாங்க, பரிசு பொருட்கள் வந்தது, இப்போ பரிசு கொடுக்குற நேரம் வந்தது. இந்த பார் நீ பதில் சொல்லு, எங்களுக்கு தெரியணும், யாருமே செய்யாத ஒரு சாதனை நீ செய்தாயே, எப்படி நீ செய்தாய், இப்போது பரிசு கொடுக்க வேண்டிய நேரம், இது எல்லாரும் பார்க்குறாங்க அப்படின்னும் போது, இல்லை என்னை யாரும் குடத்துக்குள்ள தள்ளி விட்டாங்க, எனக்கு தெரியணும், அது உண்மை தெரியணும் அப்படி என்று அவன் சொன்னான். அதனால யாரோ சொன்னேன்னு எங்கள் அப்பா சொன்னாங்க, ஆண்டவரை நம்புன்னு நாங்கள் வந்துட்டேன், அவர் உபாசனை இருந்துக்கிறேன், எங்கள் பாஸ்டர் சர்ச்சுக்கு வானா வந்துட்டேன், இயேசுவே நம்புனாரு நம்பிட்டேன், எங்கள் அப்பா அம்மா கிறிஸ்டியன், நானும் கிறிஸ்டியன், என் நண்பர் சொன்னார் வந்துட்டேன். அப்படி சொல்லி இல்லாமல் தேவ பிள்ளைகளை நம்ம வாழ்க்கையில் ஒரு வளர்ச்சி வேணும். கர்த்தர் மேலே விசுவாசம் மாத்திரம் அல்ல, எந்த காரியம் வரும்போது விசுவாசம் என்பது காணாத தேவனை நாம் விசுவாசித்து பின்பற்றுவது, நம்பிக்கை என்பது நாம் கிரியைகளை செயல்படுத்துவது, வேதனை கஷ்டங்கள் வரும்போது காட்டுவது, ஆண்டவரே நான் உமக்காக நிற்கிறேன் பாருங்க, உண்மையே நம்பி இருக்கிறேன் பாருங்க, எந்த மனுஷனை நம்பல, எந்த மனுஷனை நாம் நம்பலன்னு சொல்லி கஷ்டமான சூழல் நம்புவது, உன் சுய புத்தியின் மேல் சாராமல் உன் முழுதயத்தோடு நீ கர்த்தரில் நம்பிக்கையாக இருந்து உன் வழிகளெல்லாம் அவரை நினைத்துக்கொள், அப்பொழுது அவர் உன் பாதைகளை சபைப்படுத்துவார். அதனால் விசுவாசியாக மாத்திரம் இருக்காதீங்க. எந்த துன்பம் வந்தாலும், எந்த கஷ்டம் வந்தாலும், கர்த்தர் உண்மையே நான் நம்புவேன் ஆண்டவர் சொல்லி கிரியைகளே காட்டுவது, குதிப்பது, ஆண்டவரை நம்பி நம்ம செயல்படுவது, உயிருக்கு உயிரையே படைய வைக்க போன சத்ராக் மேஷாக் அபேத்நேகோ ஒருவேளை அவர் காப்பாற்ற விட்ட என்றாலும் அவங்க டிசைட் பண்ணிட்டாங்க, இவர் உண்மையான தேவன், இங்கே இல்லைனாலும் நம்ம சீக்கிரமாக அவரை போய் சேருவோம் என்ற அவங்க முடிவு எடுத்துட்டாங்க. அதனால் கர்த்தர் அவளோடு கூட இருந்து வழிநடத்தினார். அதனால் கர்த்தர் எல்லா நேரத்திலையும் அவரை நம்புங்க, அவர் உங்களோடு கூட இருப்பார். அதனால் உலகம் நடக்கிற பிரகாரம் நடக்காதீங்க, உலகம் சொல்லுவதை கேட்காதீங்க. உன் தேவன் ஜீவனுள்ள தேவன், நீங்கள் ஆராதிக்கிறது உண்மையுள்ள தேவன், கண்டிப்பாக வருவார், கண்டிப்பாக காப்பாற்றுவார். நீங்கள் அக்னியில் போனாலும் கூட வேக விட மாட்டார். கர்த்தர் உன்னோடு கூட இருப்பார், உங்களோடு கூட இருப்பார். ஏன்னா நீ பயப்படாதே, நீ என்னுடையவன், நான் உன்னை பெயர் சொல்லி அழைத்தேன். God bless you.